இந்த மாதம் உங்களுக்கு வசப்படும் அப்படிதான் சொல்லணும். அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கு. நிறைய பேருக்கு உங்களுக்கான வாய்ப்புகள் வரும், உங்களுக்கான அடையாளம் கிடைக்கக்கூடிய மாதமாக ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் இருக்கும். கூல் சூப்பரா இருக்கு. 10ஆம் இடத்துல ராகு இருக்கிறது அப்படின்றதே மிகச்சரியான ராஜயோகம். கலைத்துறை சார்ந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு டாப் மோஸ்ட் செம்மையா இருக்கு. ஸோ ரிஷபத்துக்கு வந்து இந்த தடவை நிறைய ஜாக்பாட் கிடைக்க போகுது, நிறைய நல்ல விஷயங்கள்லாம் கிடைக்க போகுது. உலகெங்கும் உள்ள ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். ஒவ்வொரு மாதம் எனக்கு யூனிக்கா ஸ்பெசிஃபிக்கா எக்ஸ்க்ளூசிவா மாத பலன்கள் பார்த்துட்டே வரும் இல்லையா? அந்த வகையில் இப்ப நம்ம பார்க்கக்கூடிய மாதம் என்னவென்றால் ஜூலை மாதம். அப்படி இப்படின்னு அப்படி எப்பா 7 மாசம் வந்துட்டோமா? செம்ம. இப்பதான் நியூ இயர் வந்த மாதிரி இருக்கு. ஓகே, குருவார பெயர்ந்துட்டார்ல, எல்லாமே நல்லதுதான் கொடுக்க ஆரம்பிச்சிருவாரு. சரி, பார்க்கவும் இந்த மாதம் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்படிலாம் இருக்க போகுது, என்னவெல்லாம் பண்ண போகுது. அதுக்கு முன்னாடி இந்த மாதத்திற்கான ஒரு சார்ட் பார்த்துட்டு வந்துடலாமா? கிரகநிலை அடிப்படை பார்த்தோம் அப்படின்னா ஆரம்பிக்கும் போதே வந்து மிஸ்டர் சந்திரன் தன்னுடைய பயணத்தை காலபுருஷன் 9ஆம் வீடான புண்ணிய வீடு பாக்கியஸ்தான வீட்டுல இருந்து தனுசு வீட்டுல இருந்து தன்னுடைய பயணத்தை சஞ்சாரம் செய்யறார். ஓகே, மிஸ்டர் செவ்வாய் ரிஷப வீட்டுல அப்படியே இப்பதான் வந்திருக்கேன் விடுங்க அப்படின்ற மாதிரி அங்கதான் நிலை பெற்று இருக்கிறார். ஓகே, அதுக்கப்புறம் கடக வீட்டுல குரு சுக்ரன் புதன் இவங்க 3 பேரோட காம்பினேஷன் மாதம் ஆரம்பிக்கும் போதே இருக்கு. ஓகே, அதுக்கப்புறம் மிதுன வீட்டுல சூரியன் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் சிம்ம வீட்டுல கேது, எகேன் கும்ப வீட்டுல ராகு, மீன வீட்டுல சனி இப்படின்ற அமைப்பில் தான் இந்த மாதம் இனிதே பிறக்க காத்திருக்கிறது. ஓகே, இந்த மாதத்துல முக்கியமா என்ன கிரக பயிற்சி, இந்த கிரக பயிற்சினால் நம்மளுக்கு என்னென்ன நடக்க போகுது, எந்த பிளானட்லாம் நம்மளுக்கு இம்பாக்ட் பண்ணி இந்த மாதத்தை நகர்த்த போகுது அப்படின்னு பார்த்தோம்னா, புதன் 7ஆம் தேதி என்ன பண்ண போறேன்னா வக்ர கதியில பின்னோக்கி வரப்போற. இது ஒரு பெரிய விஷயம். எப்பயுமே ஒரு பிளானட் வந்து பின்னோக்கி அதிச்சாரம் இப்படியே போயிட்டு இருக்கும். இந்த தடவை புதன் வந்து கடகத்துல இருக்கக்கூடிய புதன் வக்ர கதியில பின்னோக்கி போய் சூரியனோட எகேன் செய்து தன்னுடைய வீட்டுக்கு போய் அமரப் போகிறார். வக்ர கதியில அமரப் போறார். எகேன் 4ஆம் தேதி என்ன பண்ண போறார், சுக்கிரன் உங்க 3 பேர் எடுக்க முடியலப்பா, நான் தனியா வந்து சூரியன் வீட்டுக்கு போறேன் அப்படின்ற மாதிரி 4ஆம் தேதி கடகத்தில் இருந்த சுக்கிரன் சிம்ம வீட்டிற்கு போய் கேதுவோடு சேர்ந்து அமரப் போகிறார். ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் அது. ஓகே, தென் அதுக்கப்புறம் 16ஆம் தேதி முடிஞ்சு அப்படியே நைட்டு ஒரு 2:30 மணிக்கு மேல சூரியன் தன்னுடைய அமைப்பை கடகத்தை நோக்கி செலுத்த போகிறார். இந்த கடகத்தை நோக்கி வரக்கூடிய காலம் தான் தட்சிணாயன புண்ணிய காலம். இது வரைக்கும் நம்ம உத்தராயண புண்ணிய காலத்துல இருந்தோம். இனிமே வரக்கூடிய காலம் ஆடி மாதம் ஆரம்பம் தட்சிணாயன புண்ணிய காலத்தை நோக்கி நாம் வந்து பயணிக்க போறோம். சூரியன் அப்படியே ரொம்ப வலுப்பெற்று வலுக்குறைந்து அப்படியே ஒவ்வொரு மாதிரியான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனோட மக்களுக்கு வந்து சில நல்லவைகளையும் சில கொடுப்பனைகளும் கொடுக்க தயாராக ஆக போகிறார். ஸோ சூரியன் வந்து 17ஆம் தேதி ஜூலை 17ஆம் தேதி ஆடி மாதமான கடக வீட்டிற்குள் அடி எடுத்து வைக்க போகிறார். செவ்வாய் அங்கேயே ரிஷப வீட்டுல இருக்க போறார். எந்த ஒரு சேஞ்சும் இந்த மாதம் முழுமையும் இல்லை. ஸோ ராகுகேதுக்கள் எப்பயுமே அதே மாதிரி பொசிஷன் இருக்க போறாங்க. சனியும் தன்னுடைய இருப்பை 12ஆம் வீடான மீன வீட்டுல தான் செலுத்தி இருக்க போறார். ஸோ இங்கிருந்து குரு பெயர்ந்து சனிக்கு தன்னுடைய பார்வை பலத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார். இந்த மாதிரி நிறைய ஒரு நல்ல காலகட்டத்தோடு நம்பிக்கை பிறக்கக்கூடிய காலகட்டத்தோடு இந்த ஜூலை மாதம் இனிதே பிறக்க காத்திருக்கிறது. சரி, வாங்க பார்க்கலாம் இப்படிப்பட்ட கிரக நிலைமை அமைப்போடு ஒவ்வொரு ராசிக்காரருக்கும் எப்படியெல்லாம் இருக்க போகுது, என்னவெல்லாம் பண்ண போகுது, எண்ணங்கள் எல்லாம் நிறைவேறுமா, இல்லை இந்த மாசம் இப்படியேதான் போகுமா பார்க்கலாமா? தன்னுடைய சுறுசுறுப்பு தனத்தால் அனைவரையும் சொக்க வைக்கும் என் மனதிற்கு பிடித்த ரிஷபராசினியர்களுக்கு. ரிஷபராசினியர்களுக்கு எப்படி இருக்கு? நல்லா தான் இருக்கு, இன்னும் சூப்பரா இருக்கு. பெருசா ஒன்றும் இல்லை, பட் ஸ்டில் உண்மையை சொல்லட்டுமா போய் சொல்லட்டுமா? உண்மையே சொல்லுவோம். நம்ம பிள்ளைங்களுக்கு உண்மையே சொல்லாம எப்படி? ரெட்ரோ மக்களுக்கு வந்து பொய்யெல்லாம் சொல்லக்கூடாது. கொஞ்சம் இந்த தடவை செலவுகள் அதிகரிக்க போதும் மாச கடைசியில், அதை கொஞ்சம் கவனமா பார்த்துக்கணும். முதல் 5 நாட்கள் ஓகே, அடுத்து ஒரு 10 நாள் கொஞ்சம் கவனம். குத்து மதிப்பா பார்த்தா இந்த மாசம் கொஞ்சம் செலவுகள் அதிகரிக்கக்கூடிய மாதமா தான் இருக்கு. சுக்கிரன் கேதுவோட சேர்ந்திருக்கிறார். ராசிநாதன் கேதுவோட சேர்ந்திருக்கும் போது 2 விதமான நிகழ்வுகள் நடக்கலாம். நான் எப்பயுமே சொல்ற மாதிரி ஒரு பிளானட்டை எப்படி ஆக்டிவேட் பண்றோம் அப்படின்றத பொறுத்து தான் அந்த பிளானட்டோட சினாரியோவை நம்ம வந்து செலுத்தி கொள்ள முடியும். பிளானட் ஆக்டிவேட் பண்ண தெரிஞ்சவன் பிஸ்தா. நான் இதை எப்பயுமே எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு இருக்கேன், உங்ககிட்டயும் சொல்றேன். கேது அப்படின்னா தடை தாமதம் தான். அதே கேது தான் வந்து மைக்ரோவா ஆராய்ச்சி பண்ணக்கூடிய அமைப்பு. அதே கேதுவுக்கு ஒரு 100 காரகத்துவம் இருக்கு. கேதுவால் வரக்கூடிய பிரச்சனை கேதுவால் தான் நிவர்த்தி செய்யப்படும். அதனாலதான் அந்த காலத்துல ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னா உடனே கோவிலுக்கு போனாங்க. கோவில் எல்லாம் கேது, நாக வழிபாடு எல்லாம் கேது. ஸோ இதனால இந்த தடவை கேதுவை நம்ம கண்ட்ரோல் பண்றதுக்கு ஒரே ஒரு விடயம் என்ன அப்படின்னா,
இது என்ன தெரியுமா, இந்த ராகுவோட சேர்ந்தா கூட பரவாயில்லைங்க, மனசுல அப்படியே பட்டாம்பூச்சியா பறந்து அதை பண்ணு இதை பண்ணுன்ற மாதிரி இருக்கும். பட் கேதுவோட சேரும்போது என்னத்த பண்ணிக்கிட்டு இருக்கிறது போதும் இருக்கிறது போதும் இருக்கிறது போதும் நம்ம விரிஞ்சா கூட அவர் அப்படியே பிடிச்சி சுருக்குவாரு. இல்ல நம்ம ஏதாவது ஓவரா நினைச்சோம்னா அதெல்லாம் மண்டையில அடிச்சு வா இங்க ஞானத்தை நோக்கி வா ஞானத்தை நோக்கி வான்னு இழுத்துட்டு வருவாரு. அப்ப இந்த தடவை ஆன்மீக அலை அதிகரிக்கும். யாருக்கு? ரிஷபராசிக்காரர்களுக்கு நிறைய ஆன்மீகத்தோடு கனெக்ட் ஆகும். கடவுள் பக்தி, யூனிவர்ஸோட எனர்ஜி, நிறைய வந்து மேனிஃபெஸ்டேஷன் மூலமா ஒரு விஷயத்தை அட்ராக்ட் பண்ண முடியுன்ற நம்பிக்கை, இதெல்லாம் வந்து 100 விழுக்காடு ரிஷபராசிக்காரர்கள் மனசுல எழும். அதன் மூலமாக இந்த மாதம் உங்களுக்கு வசப்படும் அப்படிதான் சொல்லணும். அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கு. இன்னொன்னு என்னன்னா, ஆல்மோஸ்ட் சனியோட பொசிஷன் 11ஆம் இடத்துல லாபத்துல இருக்கிறது அப்படின்றதே ஒரு செம்ம. 10ஆம் இடத்துல ராகுவோட பொசிஷன், இங்க இருந்து சுக்கிரன் வேற பார்வை கொடுக்குறாரு. அப்ப சுக்கிரன் ராகு காம்பினேஷன் மாதிரியான ஒரு அமைப்பு தான். ஸோ தட்ஸ் கூல், சூப்பரா இருக்கு. 10ஆம் இடத்துல ராகு இருக்கிறது அப்படின்றதே மிகச்சரியான ராஜயோகம். மிகச்சரியான ராஜயோகம், சாதாரண விஷயம்லாம் கிடையாது. 10ல் ஒரு பாவியாவது வேணும்பாங்க. 10க்கு சுக்கிரன் வேற கொடுக்குறாரு அப்படின்ற போது நிறைய சொபஸ்டிகேட்டடா இருக்கணும் அப்படின்ற எண்ணம் வரும். இந்த தடவை நிறைய கொஞ்சம் சுகம் சார்ந்த விஷயங்கள் மீது கவனம் செலுத்துவோம். திடீர்னு ஒரு பெட்டு வாங்கி போறது, திடீர்னு தலையணையை வாங்கி போடுறது, வீட்டுக்கு வந்து கர்டன் மாத்துறது, நம்ம சுகமா இருக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணணும், சொபஸ்டிகேட்டடா உட்கார்றதுக்கு ஒரு சேர் கூட வாங்கி போடுறது, திடீர்னு ஏதாவது ஒன்று ஆர்டர் பண்ணி நம்மளோட வீட்டை வந்து அழகுபடுத்துறதுக்கு ஏதாவது ஒன்று பண்றது அப்படின்ற மாதிரி கொஞ்சம் சுத்தம் சார்ந்தும் சுகம் சார்ந்தும் சில விஷயங்களை இயக்க வேண்டும் என்று மனம் நச்சரிக்கும் இந்த மாதம். ஓகே, அடுத்து ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை கொஞ்சம் கடன் வாங்குறதுல கவனமா இருக்கணும். கண்டிப்பா நான் திரும்ப சொல்றேன், செலவுகள் அதிகரிக்கக்கூடிய மாதமா தான் இருக்கு. கொஞ்சம் நிதானமே பிரதானமா இருக்கணும். ஏன்னா ஆல்மோஸ்ட் 4ஆம் வீட்டு அதிபதி போய் 2ல இருக்கிறதுன்றது உங்க எண்ணத்தால் உங்கள் முயற்சியால் சக்சஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பை 100 விழுக்காடு கொடுக்கும். அதுல எந்த பிரச்சனையும் இல்லை. நிறைய பேருக்கு உங்களுக்கான வாய்ப்புகள் வரும். உங்களுக்கான அடையாளம் கிடைக்கக்கூடிய மாதமாக ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் இருக்கும். கலைத்துறை சார்ந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு டாப் மோஸ்ட் செம்மையா இருக்கு, எந்த மாற்று கருத்தும் இல்லை. யாரெல்லாம் ஃபுட் இண்டஸ்ட்ரியில இருக்கீங்களோ, யாரெல்லாம் ஐடி ஃபீல்ட்ல இருக்கீங்களோ, யாரெல்லாம் வந்து கேமரா ஃபீல்ட்ல இருக்கீங்களோ, உணவு சார்ந்து மேற்கொள்கிறீர்களோ, கலை சார்ந்து இயங்குகிறீர்களோ, அத்தனை ரிஷபராசிக்காரர்களுக்கும் சூப்பரான டிரான்ஸ்ஃபர்மேஷன். நிறைய நாள் ஒருத்தவங்களை மீட் பண்ண வச்சீங்கன்னா இந்த மாதம் நீங்க மீட் பண்ணுவீங்க. ஒருத்தவங்க அப்ளிகேஷன் கேட்டே இருக்கீங்க, அது கிடைக்காம தள்ளி போயிட்டே இருக்குன்னா இந்த மாதம் உங்களுக்கான வாய்ப்புகள் வந்து வரும். அவர்கள் உங்களை நோக்கி வருவார்கள். ஸோ ரிஷபத்துக்கு வந்து இந்த தடவை நிறைய ஜாக்பாட் கிடைக்க போகுது, நிறைய நல்ல விஷயங்கள்லாம் கிடைக்க போகுது. 15ஆம் தேதிக்கு அப்புறம் இன்னுமே வந்து 3ஆம் இடத்துல வந்து சூரியன் அமருவார். 4ஆம் வீட்டு அதிபதி 3ஆம் இடத்துல இருக்கும்போது முயற்சிகள் எல்லாம் எண்ணம் சார்ந்த முயற்சிகள் நடக்கும். நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை செய்ய முடியாமே இருக்கும். நான் நினைக்கிறேன் நைட்டு இதெல்லாம் பண்ணு நினைச்சிட்டு தான் படுக்கிறேன். ஆனால் காலைல நான் நினைச்சா மட்டும் போதுமா, சுத்தி இருக்கிறவன் எனக்குனே வந்து சேர்றான் அப்படின்ற மாதிரி ரிஷபத்துக்கு ஓடிட்டு இருக்கு. ஒவ்வொரு ராசிக்காரனுக்கும் ஒவ்வொரு டைப்பா ஓடுது. ஆனால் ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் நினைக்கிறேன் செயல் பண்ணுன்ற எண்ணம் இருக்கு, ஆனால் சுத்தி இருக்கவங்க எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். இந்த தடவை அதெல்லாம் இல்லாம அடுத்தவருடைய சப்போர்ட்டின் மூலமாக உங்களுக்கு ஒரு ஆதாயம் கிடைக்கும். யாருக்கு? ரிஷபத்துக்கு. ஓகே, கொஞ்சம் செவ்வாய் தலைக்கு மேல இருக்கும்போது கோவம் வரும், பயங்கரமா கோவம் வரும். கொஞ்சம் கோவத்தை கண்ட்ரோல் பண்ணணும் சாமி, எப்படி இல்லாட்டி. ஆனா ஒண்ணு, இந்த தடவை இந்த சுக்கிரனுடைய பொசிஷன் வந்து 5ஆம் இடத்துல இருக்கிறது காலபுருஷனுக்குன்றது, நீங்க தான் ராஜா, நீங்க என்ன சொன்னாலும் சரின்னு கேட்பாங்க, நீங்க தான் கோவப்படுவீங்க. ஆனா வீட்டுல இருக்கவங்க எல்லாம் சரி அது ஏதோ பாவம்ட்டு விட்டு போயிடுவாங்க. அதனால பெருசா நெகட்டிவால வரப்போறது இல்லை. உங்களுடைய கோபத்துக்கும் ஒரு காரணம் இருக்கும். கோவப்படாத ஒருத்தன் கோவப்படுறானே, ஏன்னா ரிஷபெல்லாம் சோ ஸ்வீட், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், கோவமே வராது. ஆனா உங்களுக்கே கோவம் வர்ற மாதிரி தான் மிஸ்டர் செவ்வாய் தலைக்கு மேல உட்காந்து, அது எப்படி நீ நல்லவனா இருந்துடலாம் நான் இருக்கும்போது அப்படின்ற மாதிரி உங்களை கொஞ்சம் ட்ரிகர் பண்ணுவார். சுக்கிரன் வேற கேதுவோட சேர்ந்துட்டாரு, ஐயோ என் பிள்ளைங்களை காப்பாற்ற முடியலையே அப்படின்ற மாதிரி உட்கார்ந்துருப்பார். 10ஆம் இடத்திற்கு பார்வை கொடுக்குறாரு சுக்கிரன். அப்ப ராசிநாதன் 10க்கு பார்வை கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, வேலை நிமித்தமாக கொஞ்சம் அலைச்சல்கள் அதிகரிக்கும். தேவையில்லாத மன உளைச்சல்கள் எட்டி பார்க்கலாம். அது ஒரு மாதிரியான ஒரு ஆன்சைட்டி. பட் கொஞ்ச நாளைக்கு தான், ரொம்பலாம் இல்லை, ஜஸ்ட் ஒரு 10-12 நாள் கொஞ்சம் அப்படி இருக்கும். அதுக்கப்புறம் சரியா உங்களை மாதிரி உண்டான்னு சொல்லியே உங்ககிட்ட வேலை வாங்குவாங்க. ஸோ வேலை செய்ய முடியாம உடல்நிலை கொஞ்சம் டல்லா இருக்கிற மாதிரியான சினாரியோ கிரியேட் ஆகும். அது மட்டும் கவனமா பார்த்துக்கோங்க. எனர்ஜி வேவ் கொஞ்சம் நிறைய தேவைப்படக்கூடிய காலகட்டமா இருக்கு. ஸோ அதனால அதை மட்டும் பார்த்துக்கோங்க. மற்றபடி ரிஷபராசிக்காரர்களுக்கு எனக்கு தெரிந்து இந்த தடவை பெருசா நெகட்டிவா ஒன்றும் இல்லை. கொஞ்சம் வாய்க்கு ஜிப்லாக் கவர் தான் போடணும், அதை மட்டும் போட்டுக்கோங்க. இல்லைன்னா கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. 2ல ஏதாவது ஒன்று பண்ணீங்கன்னா ஜெயிச்சிடுவீங்க. 2ஆம் வீட்டு அதிபதி வக்கரமா இருக்காரு, ஐயோ பெரிய டார்ச்சர். அது வேற 7ஆம் தேதி வரைக்கும் இந்த சுக்கிர பயப்புல நல்லா இருந்து கேதுவோட போய் டார்ச்சர் பண்ண போகுது. திரும்ப புதன் வேற போயிட்டு வக்கரமாக போறாரு. ஸோ அதனால கொஞ்சம் வாய்க்கு ஜிப்லா கவர் போட்டுக்கிறது பெட்டர். மனசுக்கு போட்டுக்கிறது பெட்டர். தேவையில்லாம எக்ஸ்பெக்டேஷன், தேவையில்லாம தாட் ப்ராசஸ் அப்படி கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த மாசம் இனிதே போய்விடும். இல்லைன்னா நம்ம அதன் மூலமாக கோவப்பட்டு நான் உனக்கு அதை பண்ணலையா அப்படி கொஞ்சம் எமோஷ்னலா நம்மள வந்து, கேது எப்பயுமே டிட்டாச்மெண்ட் இல்லை, புரிஞ்சுக்கோங்க. பிளான்ட்டோட பொசிஷனை கேது டிட்டாச்மெண்ட்டு, சுக்கிரன் கொஞ்சம் எமோஷ்னலா இதை வந்து இது பண்ணும்போது டிட்டாச்மெண்ட் ஆகும். ஸோ அப்போ
இன்டைரக்டா சொல்லட்டுமா, நம்ம ஒரு இடத்துலயும் வீட்ல ஒரு இடத்துலயும் படுக்கிற மாதிரி இருக்கும். அதனால அதுல கொஞ்சம் கவனம். கொஞ்சம் விட்டு குடுத்து போக வேண்டிய காலகட்டமா இருக்கு. ஸோ 3 விஷயத்துல கவனம். 1 செலவுகள் அதிகரிக்க போகுது. 2வது அடுத்தவர்கிட்ட பேசக்கூடிய பேச்சில் வாக்குவாதம் வராம பார்த்துக்கணும். 3வது கோவத்த கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணணும். இத 3ம் பண்ணிட்டாலே போதுமானது. இந்த தடவ ரிஷபராசிக்காரர்களுக்கு எனக்கு தெரிந்து நெறைய பேரு புடிச்சிருக்கக்கூடிய அம்மன் வழிபாடு பண்றது அப்படின்றது மிகச்சரியான யோகத்தை உங்களுக்கு கொண்டு வந்து குடுக்கும். நெறைய பேர் கண்ல புத்து படும் இந்த தடவ. ஓகே. அதே மாரி ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த முத்திரை இது மட்டும் வச்சுக்கோங்க. வேற எதுவும் வேணாம். இந்த முத்திரைய மட்டும் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் அமைதியா உட்காருங்க. இந்த கட்டை விரல இப்படி வச்சுக்கோங்க. இந்த ஆள்காட்டி விரல இப்படி சேர்த்துக்கோங்க. இந்த முத்திரைய வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் அமைதியா பிரீத் பண்ணுங்க. எப்பல்லாம் கோவம் வருதோ அப்பல்லாம் தண்ணி குடிங்க. இது மட்டும் பண்ணி பாருங்க. அழகா தேவையில்லாத மிகப்பெரிய இழப்புல இருந்து நீங்கள் தப்பித்துக் கொள்வீர்கள். நான் வந்து உங்கள பயமுறுத்தல. எப்பயுமே நான் பயமுறுத்த மாட்டேன். ரிஷபராசிக்காரர்களுக்கு டயர்லாம் சூப்பரா இருக்கு. உண்மதான். இருக்கு. பட் ஸ்டில் கேது கொஞ்சம் ஒரு மாரி நல்லவையை மட்டும் செய்யக்கூடிய அமைப்பாக மாறட்டும். நானும் மீனாட்சிட்ட வேண்டிக்கிறேன். பெருசா நெகட்டிவா இல்ல. பட் ஸ்டில் கோவப்படாம பார்த்துக்கங்க. ஆனா என்னதான் கோவப்பட்டாலும் உங்க கட்ல ராஜா தான். ஏன்னா 11ஆம் இடத்துல சனி, 10ஆம் இடத்துல ராகு. நீ கோவப்பட்டாலும் கரை நல்லதுன்ற மாரி நீங்க கோவப்பட்டாலும் நல்லதுதான் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதுக்காட்டி கோவப்பட்டே இருக்க முடியாதுல்ல சாமி. கொஞ்சம் கவனமா இருக்கணும். இது மட்டும் பார்த்துக்கங்க. ஓகே. படிக்கிற ரிஷபராசிக்கார பிள்ளைங்க எப்படி இருப்பீங்க? படிக்கிற ரிஷபராசிக்கார பிள்ளைங்க கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க வந்து. கொஞ்சம் காது குடுத்து கேட்கணும். ஒண்ணா ரிஷபராசிக்கார பிள்ளைங்க வந்து வீட்ல கம்ப்ளைண்ட் பண்ணணும். இல்லையா ரிஷபராசிக்காரர்களுடைய பிள்ளைங்க வீட்ல வந்து கம்ப்ளைண்ட் பண்ணும். இது 2ம் நடக்கும். அதனால கொஞ்சம் அப்படியா, அப்படியா அப்படின்னு கேட்டுட்டு பேசாம போங்க. கேட்கலன்னா அது ஒரு கோவப்படும். நான் சொல்லிட்டே இருக்கேன். நீ என்ன கேட்க மாட்டேங்கிற. நான் கோவம் எப்படி வரும்னு தெரியாது. 2ஆம் இடம் வக்ரமாயிருக்கு. இதுதான் தப்பு பண்ணியிருக்கோம். ஆனா நம்ம சொல்லவும் முடியாது. அதனால கொஞ்சம் பிள்ளைகளிடம் ரிஷபராசிக்கார குழந்தைகளை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அப்பா, அம்மாக்கள் கொஞ்சம் பிள்ளைங்கள கொஞ்சம் அரவணைச்சு எடுத்துட்டு போங்க. இந்த ஒரு 15 நாட்கள் ஆஃப்டர் 15 டேஸ். ஓகே, கூல். 20 வயதிலிருந்து 40 இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு வாய்ப்புகள் வசப்படும். ரொம்ப நாளா ஏங்கிட்டு இருந்த ஒரு விஷயத்துல போய் டக்கு டக்கு டக்குன்னு காரிய நிவர்த்தியாகும். இதுவரைக்கும் இல்லாம திருமணத்திற்கான வாய்ப்புகள் அபரிவிதமா இருக்கும். சுக்கிரன் ராகுவை பார்க்கும்போது வெளிநாடு, வெளிமாநிலம் சார்ந்த இல்ல ஏதாவது மேட்ரிமோனில ஏதாவது ஆன்லைன் சம்மந்தப்பட்டு வரக்கூடிய வரன்கள் நம்ம கையில கிடைக்கும். அதன் மூலமாக நம்மளுக்கு ஒரு நல்ல திருப்புமுனை வாழ்வில் நடக்கும். நிறைய நல்ல காரியம் நடக்க போகுது. குழந்தை இல்லாதவர்கள் இந்த மாதம் குழந்தை பிறப்புக்கான அமைப்பு 100 விழுக்காடு உண்டு. வீட்ல ஒரு நல்ல செய்தி நடக்கும். திடீர்னு புள்ள வந்து ஏஜென்ட் பண்ணிச்சு, இல்ல பூனல் காரியம் ஏதோ ஒண்ணு நல்ல காரியம் நடக்கும். வீடு சார்ந்த விஷயங்கள்ல இருந்த தடை நிவர்த்தியாகும். வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். புதிய புதிய வளர்ச்சிக்கான பாதைகள் உங்களுக்கு விரிக்கப்படும், வீசப்படும். சூப்பரா இருக்கு இந்த வயது ஒத்தவர்களுக்கு. 40 வயதுல 60 இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்கள் கொஞ்சம் நான் சொன்ன மாதிரி வாய்க்கும் மனசுக்கும் ஜிப்லா கவர் போட்டுக்கிறது நல்லது. சிம்பிள். ஏன்னா தசாபுத்தி அடிப்படையில் நான் சொல்றேன். ஒரு 15 நாள் தான். ஸோ கடைசி நாட்களும் சந்திராஷ்டமத்துக்குள்ள எட்டி பார்க்கறதுனால கொஞ்சம் பேசாம இருக்கிறது எனக்கு தெரிஞ்சு பெட்டர். நிறைய பேருக்கு கொஞ்சம் புதுசா வந்து இந்த இறையோடு கனெக்ட் ஆகும். இந்த சித்தர் வழிபாடு, ஜீவசமாதி வழிபாடு, திடீர்னு வந்து இந்த அமானுஷ்யங்கள், மூலிகைகள் இதெல்லாம் பத்தியான தகவல்கள்லாம் உங்க காதுல வரும் இந்த தடவை. ஏன்னா புதன் வேற வக்ரமா இருக்காரு. மூலிகை சம்பந்தப்பட்டு கேது சுக்கிரனோட சேரும்போது நிறைய மூலிகை பத்தியான ஞானம் படிப்பெல்லாம் எட்டி பார்க்கும். ஜாலியா நிறைய விஷயத்த கத்துப்பீங்க. புதுசான விடயங்கள் இந்த தடவை உலகம் பிரபஞ்சம் உங்களுக்கு விரித்து காட்டும். நீங்க கண்ணை விரித்து சில விஷயத்த பார்ப்பீங்க. இதெல்லாம் ரிஷபராசிக்கு நடக்கும், நடந்தே தீரும். ஸோ நிறைய நல்லவை எல்லாம் தேடப்போது. யூனிவர்ஸ்கோட கை அப்படியே உங்ககிட்ட இருக்கு. நீங்க தான் கெத்து. இந்த 12 ராசில யார் சூப்பர் அப்படின்னா எல்லாரும் நான் இல்ல, எல்லாரும் ரிஷபம் தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா நம்மளுக்கு தானே தெரியும். கொஞ்சம் கேது அப்படியே ஒரு மாரி பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இந்த மாதம் ஒரு ஆஃப்டர் 15 தேதியிலிருந்து 26 தேதி வரைக்கும் ஒரு 10 நாட்கள் மிகுந்த கவனத்தோடு இருக்கணும் பேசுகிற வார்த்தையில். ஓகே. ஸோ ஹெல்த் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா ரிஷபராசிக்காரருக்கு தலைவலி அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ரத்தத்துல கொஞ்சம் சுகர் அளவு அதிகமாகலாம். நல்ல சுகர் நான் தான் சொல்றேன். நீங்க ஏற்கனவே ஸ்வீட்டு இன்னும் கொஞ்சம் ஸ்வீட் சாப்பிடாம பார்த்துக்கோங்க. ஓகே. இல்லாட்டி சுகர் கொஞ்சம் அதிகமாயிடும். சுகர் அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கு. ஆனா வேற மெடிசன் கிடைக்கும். கேது சுக்கிரனோட சேரும்போது வேற பிற மொழி அது என்ன சொல்றது பிற மெடிசன் கிடைக்கிறது. அதாவது திடீர்னு நம்ம வந்து ஆரோக்கியத்திற்காக அலோபதியை விட்டுட்டு சித்தாக்கோ இல்ல வந்து வேற எதுக்கோ ஆயுர்வேதிக்கோ போறதுக்கான சினாரியோ வரும். அந்த மாதிரி மெடிசன் எடுத்து வாயில போறது இல்ல யாராவது ரெஃபர் பண்றது இதெல்லாம் நடக்கும். ஸோ ஹெல்த் வைஸ் வந்து முட்டி கால் இது 2ம் மட்டும் பார்த்துக்கணும். இந்த தடவை மற்ற எல்லாமே நல்லா தான் இருக்கு. பெருசா ஒன்றும் ஒரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. யூரினல் ட்ராக் இன்ஃபெக்ஷன் வரலாம். கொஞ்சம் யூரின் ஹீட்டா போற மாதிரியான சினாரியோ இருக்கும். தண்ணி நிறைய குடிங்க. முடிஞ்சா இளநீர் தானம் கொடுங்க. இது பண்ணாலே போது ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த தடவை சூப்பரா இருக்க போகுது. என்ன தெய்வத்தை வழிபாடு செய்யலாம் ரிஷபராசிக்காரர்கள்? இந்த தடவை திருப்பதி பெருமாள் வழிபாடு திருப்பங்களை கொண்டு வந்து கொடுக்கும். நின்ற குளத்துல இருக்கக்கூடிய பெருமாள் வழிபாடு எந்த இடத்துல இருந்தாலும் போய் நமஸ்காரம் பண்ணிட்டு ஒரு ஏலக்காவை வாயில போட்டு சாப்பிட்டு வந்துட்டே இருங்க. மிச்சதெல்லாம் பெருமாள் பார்த்துப்பாரு. நம்ம கவலைப்பட வேணாம். ஓகே. ரிஷபராசிக்காரர்கள் இந்த தடவை என்ன பார்ப்பீங்க அப்படின்னா ரிஷபராசிக்காரர்கள் இந்த தடவை நிறைய ட்ரெயின் பார்ப்பீங்களோ பார்த்தீங்கன்னா சொல்லுங்க. ஏன் ட்ரெயினில் டிராவல் பண்ணுறது இல்லை ட்ரெயினில் போகிறது இல்லை தெரிஞ்சா ட்ரெயினை பற்றி நியூஸ் கேட்கறது அந்த நெருப்பு சம்மந்தப்பட்டு ட்ரெயின் சம்மந்தப்பட்டு இதெல்லாம் இந்த தடவை வந்து செவ்வாய் தலைக்கு மேல் இருக்கிறதுனால வாய்ப்புகள் கிடைக்கும். நிறைய பேருக்கு நான் தான் புது புது மூலிகைகள்லாம் கிடைக்கும். நிறைய பேருக்கு இந்த புல்வெளியோடு நடக்கிறது, புல்வெளி இருக்கக்கூடிய இடத்துக்கு போகிறது,
திடீர்னு வந்து எப்படி நிறைய ரிஷபராசிக்காரங்க திடீர்னு பூச்செடி வாங்கிட்டு வந்து வைக்கணும்னு தோணும். துளசி செடி உங்க வீட்டுக்கு வரும். இல்ல நீங்க துளசி செடியை நோக்கி தண்ணி ஊத்துறது சம்திங் லைக் தட் ஏதோ ஒண்ணு பண்ணுவீங்க. ஸோ இந்த தடவை துளசி செடி செடிகள் வாங்குவதற்கான வாய்ப்புகள், இல்ல நர்சரி கார்டனை பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இந்த தடவை நிறைய ரிஷபராசிக்காரர்களுக்கு உண்டு. ஸோ ட்ரெயின் பார்ப்பீங்க, இல்ல செடி வகைகளை நீங்கள் பார்ப்பதற்கான வாய்ப்புகள் இந்த தடவை உங்களை தேடி வர காத்திருக்கிறது. அதன் மூலமாக புதன் அழகாக உங்களுக்கு இயங்க போறார். ஸோ ரிஷபராசிக்காரர்களுக்கு நிதானமாக செயல்படக்கூடிய மாதமாக இந்த ஜூலை மாதம் இனிதே மலர காத்திருக்கிறது.